ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, உண்ணியப்பம் கேரளா ஸ்பெஷலு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் கம்மி தான். நம்ம பச்சரிசியை ஊற வைக்கிற வேலை தான், அப்புறம் பாகு காய்ச்சுற வேலை தான். இப்போ இதை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக கிறிஸ்பியாக இருக்குது. நல்லா வாசனையாக இருக்கும். ஏலக்காய், இந்த எள்ளு வாசனையெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்யலாம் அப்படின்னு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முக்கியமான பொருட்கள் பச்சரிசியும் மண்டை வெல்லம், இல்லாட்டினா நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம். பச்சரிசியை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சுருங்க. நான் இந்த அரிசியை ஊற வச்சுட்டேன். முதல்லையே நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். அடுத்ததான் நாட்டு சக்கரை 1.25 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த கப்பில் தான் 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு 1.25 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு மண்டை வெல்லம் இருந்தாலும் பொடிச்சு போட்டு சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இது கரையிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பாகு பதம் வரணும்னு அவசியம் இல்லை, சர்க்கரை கரைஞ்சாலே போதும். இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. இதை ஒரு பக்கம் ஆற வச்சுருங்க. நம்ம இதை அரிசியில் சேர்த்து அரைக்கணும். இப்போ நம்ம தண்ணி இல்லாமல் அரிசியை எடுத்துக்கலாம் மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு. உங்ககிட்ட பச்சரிசி மாவு இருந்தால் கூட அதில் வெல்லத்தை சேர்த்து இதை செய்யலாம். இப்போ மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி இல்லாமல் வடிகட்டின பச்சரிசியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூடவே நல்லா கனிஞ்ச வாழைப்பழம் 1 சேர்த்துக்கோங்க. நான் இதை மெல்லிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பழத்தை. அடுத்ததாக 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அப்புறமா இது கூடவே 1/2 கப் அளவு துருவின தேங்காயும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம காய்ச்சி வச்சுருக்க சர்க்கரை பாகு இதோட சேர்த்து வடிகட்டி ஊற்றிக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஊற்றுங்க. சூடாக இருக்கக்கூடாது. நம்ம மிக்சியில் போட்டு இப்போ இதெல்லாம் அரைக்க போகிறோம். இப்போ அது மூடி போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க மிக்சியில். இப்போ அரைச்சிருக்கிறத காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ நைஸாக அரைச்சிருக்கேன்னு. நீங்கள் அதிக அளவில் செய்யும்போது 2 முறை போட்டு அரைச்சி எடுத்துருங்க மிக்சியில். இப்போ கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் அரைச்சதை. இந்த அளவு போதும். இப்போ இதுலேயே 1 பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பும் 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிட்டு மிக்சியில் அடித்து எடுத்துக்கோங்க. இன்னொரு சின்ன பாத்திரத்தை எடுத்து நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகின வாட்டி ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் அது இதோடு சேர்த்து வதக்கி இந்த மாவில் ஊற்றணும். லேசாக வதங்கினா போதும், ரொம்ப கருக விட்றாதீங்க நெய்யில். இப்போ அதை வேறு பாத்திரத்தில் அரைச்ச மாவாக மாற்றிக்கிறலாம். மிக்சி ஜாரில் லேசாக தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதையும் இந்த மாவோட கலந்துட்டு இப்போ நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்க தேங்காய் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கரண்டியை வச்சு. தேங்காயை சின்ன சின்ன பல்லாக நறுக்கி கூட நெய்யில் வதக்கி இந்த மாவோடு சேர்த்துக்கிறலாம். இந்த அளவுக்கு கலக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு மண்சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காய விட்டு சிம்மில் வச்சுருங்க. இப்போ ஒரு சின்ன கரண்டியில் 1 குழி கரண்டியால் ஊற்றுங்க. ஊற்றிட்டு நல்லா எலும்பி வந்தோடனே திருப்பி போடுங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க உண்ணியப்பம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்து ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இன்னொன்று இதே மாதிரி எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துக்கோங்க. சிம்மிலேயே வச்சு வேக வைங்க. அப்போ தான் உள்ள மாவு வேகும். உங்கள்கிட்ட பணியார சட்டி இருந்தாலும் ஊற்றி எடுத்துக்கோங்க. பணியார சட்டியில் ஊற்றி எடுக்கும்போது நெய் ஊற்றி எடுத்திங்கன்னா நெய் வாசனையோட இந்த அப்பம் சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பலகாரம் செஞ்சு ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாங்க. அப்பப்போ எடுத்து சாப்பிட்லாம், சீக்கிரம் கெட்டு போகாது. சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்கவே நல்லா ஷைனிங்காக இருக்குது. இந்த அப்பத்தை எண்ணெய்க்கு பதிலாக நெய் ஊற்றி ஃபுல்லாமே சுட்டு முடிக்கலாங்க. அதுவும் நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.